எனக்காங்க பாலக்கீரையும் பருப்பு போட்டு ஒரு குழம்பு செஞ்சு காமிக்கிற பாருங்கள். 2 வெங்காயம், 5 தக்காளி, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, தாளிப்புக்காக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 10 பூண்டு பல், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. வாங்க தாளிக்கலாம். பருப்பும் பாலக்கீரையும் போட்டு ரெண்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மற்ற மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காயிட்டாங்க. காஞ்சி வந்த பிறகு வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். நல்லா பாருங்கள், வதங்கின பிறகு இதுலேயே ஒரு 10 பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா எண்ணெயில் போட்டிங்கன்னா அது காரம் கொடுக்காது, லைட்டு காரம் கொடுக்கும், அவ்வளோவா காரம் கொடுக்காது. அதில் இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ மசாலா மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வாசம் போகணும். அது இல்லைன்னா குழம்பு நல்லா இருக்காது. பச்சை வாசம் போனால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்த பிறகு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி எவ்வளோ நல்லா வந்துடுது. சூப்பராக தக்காளி மிக்ஸ் ஆகி இப்போ நான் பருப்பும் பாலக்கீரை வேக வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணி உப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் இதுலேயே சேர்த்துக்கலாம். இல்லை உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வரணும். வந்த உடனே இதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு வேகட்டும். அது கொதிக்கிட்டோங்க. பக்கத்தில் ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதிலே காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு வதக்குங்க. வதக்கின பிறகு அதில் தூக்கி போடலாம். இப்போ இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பொறுமையாக செய்யணும். செஞ்சு இப்போ அதை இதில் தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு அதுலேயும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சும்மா லைட்டாக மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதி வரட்டோங்க. பாருங்கள், எடுத்து ஊற்றிட்டு இப்போ கொதித்த பிறகு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பதம் இருக்கணும். இதில் கொஞ்சோண்டு நெய் கூட போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், சர்வ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நல்லாயிருக்கு. பாய்.